அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வரும் மே 3 முதல் திரையரங்குகளில். லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷன்ல உருவாகி இருக்கிற கூலி அப்படின்ற படத்துல இருந்து டிஸ்கோ சாங் என்னோடது, என்கிட்ட நீங்க ப்ராப்பரான லாயல்டி பெர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இளையராஜா அப்படின்ற விஷயம் தான் இப்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இப்போ ரீசெண்டா கூலி அப்படின்ற படத்துடைய டைட்டில் டீசரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா டிஸ்கோ அப்படின்ற பாடலா இருக்கட்டும், இதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல டிஸ்கோ அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா வா வா பக்கம் வா அப்படின்ற பாட்டு இளையராஜா அவர்கள் மியூசிக் அமைச்சிருந்திருப்பாரு. அந்த பாடலுடைய வரிகளை மாற்றி அதுல இருந்து டிஸ்கோ அப்படின்ற வரிகளை எடுத்துதான் இந்த டிஸ்கோ பாட்டை அமைச்சிருந்திருக்காரு மியூசிக் டைரக்டரான அனிருத். இதனால ரொம்பவே கடுப்பான மியூசிக் டைரக்டரான இளையராஜா என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, தன்கிட்ட ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கல அப்படின்றதுனால ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற சன் பிக்சர்ஸ் அவங்களுக்குமே லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்காராம். இதுதான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஏன்னா மியூசிக் டைரக்டரான இளையராஜா தன் பாடலை எந்த ஒரு கான்சர்ட்லயா இருக்கட்டும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், யாரு பாடணும்னாலும் தன்கிட்ட லாயல்டி பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தெரியப்படுத்தியிருந்தார் இல்லையா. அது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா மட்டும்தான் ஏதாவது ஒரு மேடையில கூட பாடுறதுக்காக யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல இளையராஜாவுடைய இந்த டிஸ்கோ அப்படின்ற பாட்டு அனிருத் அவர்கள் ரீசெண்டா கூலி படத்துல யூஸ் பண்ணதுனால பயங்கர கடுப்பாகி இருந்திருக்காரு. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற படம் தான் கூலி. இந்த படத்துல கூலியா தான் நடிக்கிறாரு அப்படின்னும் ரஜினிகாந்த் அவர்கள் பழைய கெட்டப்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சில ரூமர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ இளையராஜா தன்கிட்ட லாயல்டி பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு லீகல் நோட்டீஸ் சன் பிக்சர்ஸ் அவங்களுக்குமே ரஜினிகாந்த் அவங்களுக்குமே ஷேர் பண்ணிருக்கிறது மிகவும் பரபரப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவங்களுடைய தரப்புல இருந்த லாயல்டி பெர்மிஷன் இளையராஜா கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு கூடிய சீக்கிரமா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வரும் மே 3 முதல் திரையரங்குகளில்.